ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நாலா பக்கமும் தேடியும் சீத்தை கிடைக்காததுனால ரொம்ப மனத்தளர்ச்சி அடைகிறார் ராமர். சீத்தை, நீ எங்கே போன? நீ இதனால் இந்த மாதிரி நடக்கிறதுனால கைகேயி தான் மன திருப்தி ஏற்பட போகிறது. சீத்தையோடு அயோத்தியிலேருந்து புறப்பட்டேன்னா அவள் இல்லாமல் அங்கே எப்படி நான் திருப்பி போவேன்? வீரமும் கருணையும் இல்லாதவன்னு மக்கள் என்னை இகழ மாட்டாங்களா? சீத்தை கவர்ந்து செல்லப்பட்டான்னு அறிஞ்சிக்கிறவா என்னை கோழைன்னு தூர மாட்டாங்களா? தன்னுடைய மகள் பற்றி அன்போடு கேட்குற ஜனக மன்னருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் அவரை எப்படி ஏறிட்டு பார்ப்பேன்? லக்ஷ்மணா, நான் அயோத்திக்கு திரும்ப போகிறது கிடையாது. சீத்தை இல்லாமல் சொர்க்கம் கூட எனக்கு நரகம்தான். அதனால் நான் என்னை இங்கேயே விட்டுட்டு நீ அயோத்திக்கு திரும்பிப்போ. பரதன்கிட்ட நாட்டை நன்னா ஆள சொல்லு. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி ஆகிய தாய்மார்களை கவனமாக பாதுகாத்துக்கும். சீத்தை இறந்த விஷயத்தை அவளுக்கெல்லாம் நீ தெரிவிச்சுடுன்னு ராமர் புலம்புறார். இப்படிலாம் கதர்ன ராமர் மேலும் சொல்கிறார், துன்பத்துக்கு மேலே மேலே துன்பம் வந்து என் இதயத்தை நொறுக்கிறத பார்த்தா என் அளவு பாவம் செஞ்சவா இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாதுன்னு தோன்றது. முந்தைய பிறவியில் நான் கொடும் பாவங்களை செஞ்சுருக்கணும். அதனால தான் இப்படி ஒரு துன்பம் கடந்தோன்னே இன்னொரு துன்பம் எனக்கு வந்து சேர்ந்துடுறது. ராஜ்யத்தை இழந்ததும், உறவினர்களை பிரிஞ்சதும், தந்தை இறந்ததும், தாயாரை விட்டு பிரிய நேர்ந்ததுமான நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் என்னால் நினச்சி பார்க்கப்பட்டவைகளாக என் மன வேதனையை அதிகப்படுத்தின்னு இருந்தது. வனத்துக்கு வந்த பிறகு இதையெல்லாம் நான் மறந்தேன். ஆனால் இப்போ சீதையோட பிரிவு என்னுடைய துக்கத்தை புதிய விறகு கட்டையால் வளர்க்கப்பட்ட தீ போல் மேலும் தூண்டிட்டுது இப்போ அப்படின்னு சொல்லி ராமர் சூரியனை பார்த்து பேசுகிறார். சூரிய தேவனே, நடந்ததையும் நடக்க போகிறதையும் முழுசாக அறிஞ்சவர் நீங்கள். மக்கள் செய்யும் நன்மைக்கும் தீமைக்கும் நீங்களே சாட்சியாக இருக்கீங்க. சீத்தை என்ன ஆனால் சொல்லுங்கன்னு கதறார். பின்னர் வாயு பகவானே, உலகத்தில் நடக்கிறது நீங்கள் அறியாதது எதுவுமே இல்லை. சீத்தைக்கு என்ன நேர்ந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு புலம்புறார் வாயு பகவான்கிட்டையும். தன்னை மறந்த நிலையை அடைஞ்சிட்ட ராமரை பார்த்து தைரியம் கைவிடாமல் இருந்த லக்ஷ்மணர் சில ஆறுதல் மொழிகளை சொல்கிறார். மனசோர்வை நீக்குங்க. உங்களுக்கே இயல்பான தைரியத்தை மனசில் நிலைநிறுத்துங்க. மன உறுதி உள்ளவா இதய சோர்வு அடையிறதே கிடையாது. செஞ்சு முடிக்கிறதுக்கு கடினமான காரியங்களை மேற்கொள்ளும் போது உங்களை போன்றவா மனத்தளர்ச்சி அடையக்கூடாதுன்னு லக்ஷ்மணர் சொல்கிறார் ராமர்கிட்ட. இதை அடுத்து கோதாவரி நதிக்கரைக்கு போய் சீதையை தேடின்னு வருமாறு ராமரால் பணிக்கப்படுறாரு லக்ஷ்மணன். அங்கே போய் சீதை அங்கேயும் காணலைன்ற செய்தியோட லக்ஷ்மணர் திரும்புகிறார். மீண்டும் பறவைகள், மிருகங்கள், நதிகள், மரங்கள், செடிகள் இதெல்லாம் எல்லாத்துக்கிட்டேயும் சீதைக்கு நேர்ந்த கதியை பற்றி ராமர் விசாரிக்கிறார். அப்போ இப்படினால ராமர் கேட்கப்பட்ட ஒரு மானு மீண்டும் மீண்டும் ராமரை பார்த்துட்டே இருந்தது. அது ஏதோ ராமர்கிட்ட சொல்ல நினைக்கிறது போல் இருந்தது. அதை குத்து கவனித்து தழுதழுத்த குரலோட ராமர் கேட்டார், சீதை எங்கன்னு அந்த மான் கிட்ட கேட்குறார். அப்போ அந்த மானும் சுற்றி இருந்த மற்ற மான்களும் திடீர்னு வானத்தை நோக்கி எகிரி குதிச்சுது. அப்படி குதிக்கும்போது அந்த மான்களுடைய தலைகள் தென் திசையை நோக்கி திரும்பித்து. இப்படி செஞ்ச மான்கள் வானத்தையும் பூமியையும் மாறி மாறி பார்த்துட்டே தென் திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிது. இப்படி மான்கள் செஞ்ச சமிக்ஞையை புரிஞ்சுட்ட லக்ஷ்மணர் ராமரை பார்த்து தான் கருத்தை சொன்னார். சீத்தை எங்கேன்னு நீங்கள் கேட்டோன்னே இந்த மான்கள்லாம் வானத்தை பார்த்து குதிச்சது, தென் திசையை பார்த்துது. நாம் அந்த திசைக்கே போவோம். சீத்தை நமக்கு கிடைக்கலாம், அல்லது சீத்தை போன பாதையை பற்றிய அடையாளங்களாவது நமக்கு கிடைக்கும்னு லக்ஷ்மணர் சொல்கிறார். லக்ஷ்மணர் சொன்னதை ராமரும் ஏற்றுக்கிறார். 2 பேரும் தென் திசையை நோக்கி விரைவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல செதறி கடந்த மலர்களை பார்க்குறார் ராமர். லக்ஷ்மணா, சீதைக்கு நான் கொடுத்த மலர்கள் இவை. என் நன்மைக்காக பூமாதேவியும் சூரிய தேவனும் வாயு தேவனும் இவற்றை வாடாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறார். இதற்கு பின்னர் சில நீர் அருவிகளை நிறைஞ்ச ஒரு மலையை பார்க்குறார் ராமர். அப்போ அந்த மலையை பார்த்துட்டு, இந்த வழியாக ஒரு இளம் பெண்ணு போகிறத பார்த்தியான்னு கேட்குறார். பதில் கூறாத அந்த மலையை பார்த்து, என்னுடைய அஸ்திரங்களால் உன்னை நான் சாம்பலாக்குவேன்னு சொல்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, எனக்கு இப்போ பதில் கிடைக்கலன்னாக்கா நான் கோதாவரி நதியை வறண்ட செஞ்சிட போகிறேன் அப்படின்னு கோபத்தோடு சொல்கிறார். அப்போ சீதையின் காலடிகளை அந்த பூமியில் பார்க்குறார் ராமர். அப்போ அதுக்கு அருகில் ராட்சசனுடைய காலடியாக இருக்கக்கூடிய ஒரு கால் சுவட்டினுடைய அடையாளத்தையும் பார்க்குறார். இதை தவிர ஒரு ரதத்துலேருந்து சிதறின சில பாகங்கள், ஒரு ஒடிஞ்ச வில்லு, அம்பு, அம்புரா துணி இதையும் பார்க்குறார். லக்ஷ்மணா, மலர்கள் செதறி கிடக்கிறது, சீதையின் ஆபரணங்களுடைய ஒரு சில துண்டுகள் இங்கே இறஞ்சி கிடக்கிறது, பூமியில் அங்கங்கே ரத்தம் சிந்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மேலும் தொடருது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.